நவம்பர் 9 லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு பெருவிழா. எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, திருவசனங்கள் 1 தொடக்கம் 2 வரை, 8 தொடக்கம் 9 வரை மற்றும் 12. அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியில் இருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழ மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9 முதல் 11 முடிய மற்றும் 16 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டிடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைத்தேர்ந்த கட்டடக் கலைஞன் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறு ஒருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கு உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள்,
உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, நவம்பர் மாதம் 9ஆம் தேதியாகிய இன்று லாத்தரன் பேராலய அர்ப்பணிப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். உலகில் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் தாய் ஆலயமாக கருதப்படும் இப்பேராலயத்தில்தான் புனித பேதுரு மற்றும் பவுல் ஆகியோரின் தலைகள் வெள்ளிப்பாத்திரத்தில் புனிதமாக வைக்கப்பட்டுள்ளன. லாத்தரன் பேராலயத்தின் சில சிறப்பம்சங்கள்: புனித பேதுரு ரோமையில் இருந்தபோது அவர் திருப்பலி கொண்டாடிய மரப்பீடம் லாத்தரன் பேராலயத்தின் பிரதான பீடத்தினுள் வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, இங்கே வைக்கப்பட்டுள்ள பித்தளையால் ஆன கடைசி உணவு சித்தரிப்பின் பின்னால் இயேசு உணவு கொண்டாடிய அசல் மேசையின் ஒரு பகுதி உள்ளதாக நம்பப்படுகின்றது. மூன்றாவதாக, லாத்தரன் பேராலயத்தின் அருகேதான் ஹோலி ஸ்டேர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய புனித படிக்கட்டுகள் இருக்கின்றன. பிலாத்துவின் அரண்மனையில் தீர்ப்பின் போது இயேசு ஏறிச் சென்ற படிக்கட்டுகள் இவை என்றும், கான்ஸ்டன்டைன் மன்னனின் தாய் புனித ஹெலன் இதை ரோமைக்கு கொண்டு வந்தார் என்றும் பாரம்பரியம் சொல்லுகிறது. பளிங்காலான 28 படிக்கட்டுகள் இதில் உள்ளன. திருப்பயணிகள் இதில் இயேசுவின் பாடுகளை தியானித்தவாறு மண்டியிட்டு செல்வது வழக்கம். நான்காவதாக, ஒரு புதிய திருத்தந்தையின் பதவியேற்பு நிகழ்வு லாத்தரன் பேராலயத்தில் தான் நடைபெறும். அதுதான் திருத்தந்தையரின் கோவில். அங்கிருந்துதான் அவர் ஒட்டுமொத்த திரு அவைக்கும் பொறுப்பேற்கின்றார். ஐந்தாவதாக, லாத்தரன் கோவிலில் உள்ள ஒரு கதவிற்கு புனித கதவு என்று பெயர். அது எப்போதும் அடைபட்டே இருக்கும். உள்பக்கமாக பூட்டப்பட்டு யாரும் திறக்க முடியாதபடி இருக்கும் அந்த கதவை ஜூபிலி ஆண்டில் மட்டுமே திருத்தந்தை திறந்து வைப்பார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் 2 சிந்தனைகளை நாம் நம்முடைய மனதில் இருத்தலாம். முதலாவதாக, லாத்தரன் பேராலய அர்ப்பணிப்பு விழா நாளில் நமது உடலாகிய ஆலயத்தை பற்றி சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில் என்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் இதை 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்று தன் உடலை எருசலேம் ஆலயத்தோடு ஒப்பிட்டு சொல்கின்றார். உடலை ஆலயமாக கருதும் போக்கு கிறிஸ்தவ மறையில் மட்டுமல்ல, இந்து மதத்திலும் காணப்படுகின்றது. இதற்கு உதாரணம் சிதம்பரம் கோவில். சிதம்பரம் கோவிலுக்கு 5 பிரகாரங்கள் உண்டு. நமது உடம்பிலும் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் மற்றும் ஆனந்தமயம் என்று 5 சுற்றுக்கள் அல்லது கோஷங்கள், லேயர்ஸ் உண்டு. 5 பிரகாரங்கள் வழியாகத்தான் கோவிலுக்குள் நுழைய முடியும். அதே போல 5 புலன்கள் வழியாகத்தான் உடலுக்கு தேவையான அனைத்தும் உள்ளே செல்கின்றன. 5 பிரகாரங்களை கடந்து சென்றால்தான் கடவுளை சந்திக்க முடியும்.
அதே போல மேற்கூறிய 5 கோஷங்களை கடந்து சென்றால்தான் நமக்குள் உரைகின்ற கடவுளை நாம் கண்டுகொள்ள முடியும். சிதம்பரம் கோவிலின் கற்ப கிரகம் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள கோவிலின் நடுவில் இல்லை, இடப்பக்கம் தள்ளி உள்ளது. நமது உடலின் கற்ப கிரகமான இதயம் இடப்பக்கம் தள்ளி இருப்பதை இது சுட்டி காண்பிக்கிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 முறை நாம் மூச்சு விடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக 21,600 ஓடுகள் அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இறுதியாக கற்ப கிரகத்தில் நடராசர் நாட்டியம் ஆடுவதாக அமைந்துள்ள நிலையானது இதயத்தின் துடிப்பு மற்றும் அசைவை சுட்டி காண்பிக்கிறது. இது கடவுளது பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைய விழா மானுட உடலை பற்றிய நமது பார்வை என்ன என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவதாக, இன்றைய முதல் வாசகத்தில் ஆலயத்தின் தெற்கு பகுதியிலிருந்து தண்ணீர் பாய்வதாகவும் இந்த ஊற்று தண்ணீர் தான் பாயும் இடமெல்லாம் வாழ்வை பிறப்பிக்க வல்லதாக இருப்பதாகவும் இந்நீர் பாயும் இடங்களிலிருந்து உருவாகும் மரங்களின் கனிகளும் இலைகளும் மருந்தாக பயன்படுத்தப்படுவதாகவும் வாசிக்கிறோம். கோவிலிலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் புறப்பட்டு மக்களுக்கு மிகுந்த பயனளித்தது போல இயேசுவின் உடலாகிய ஆலயத்தின் விழாவிலிருந்தும் ஊற்று நீர் புறப்பட்டது. படைவீரர் ஒருவர் இயேசுவின் விழாவை குத்திய போது அதிலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தன. யோவான் 19:34. இது திரு அவையின் பிறப்பிற்கு அடையாளமாக இருப்பதாக திருச்சபை தந்தையர்கள் விளக்கம் கூறுகின்றனர். இயேசுவின் விழாவிலிருந்து புறப்பட்ட திரு அவையின் வாழ்வு தரும் ஊற்று திருவருட்சாதனங்கள் மற்றும் பணிகள் மூலம் ஏராளமான மக்களுக்கு பலன் தர வல்லதாக, வாழ்வு தர வல்லதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் விவிலியத்தில் முக்கியமாக யோவான் நற்செய்தியில் வாழ்வு தரும் தண்ணீர் என்கிற சொற்றொடர் ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. யோவான் 4:10, 14 மற்றும் 7வது பிரிவு 38வது வசனம். இங்கு வாழ்வு தரும் தண்ணீர் என்பது தூய ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது என்று யோவான் குறிப்பிடுகின்றார். யோவான் 7:38 மற்றும் 39 வசனங்கள். ஆலயம் ஊற்று நீரின் பிறப்பிடமாக இருப்பது போல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஊற்று நீராம் தூய ஆவி ஒவ்வொரு கிறிஸ்தவரிலும் ஊற்று நீராம் தூய ஆவி தங்கியிருந்து அம்மனிதருக்கும் பிறருக்கு வாழ்வு தருகிறார் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய உண்மை. ஜெபம். இறைவா, உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று புனித பவுல் கூறுவதை மனதில் இருத்தி புனிதமான வாழ்வு வாழ வரம் தாரும். ஆமேன்.